அந்த எஃப்ஐஆர்லாம் நான் படித்து பார்த்தேன். ரொம்ப கொடூரமாக தான் நடந்திருக்காப்புல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொன்னதுப்போ அந்த சம்மந்தப்பட்ட லேடியும் சரி, ஹெட்மாஸ்டர் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க 19 பள்ளி மாணவிகள், அதில் 17 மாணவிகள். இது மட்டும் இல்லை, தாளாளர், பிரின்ஸிபல், டீச்சரு, இன்னொரு ஒரு லேடி நடிகை, 4 பேர் தள்ளி போட்டிருக்காங்க. சொல்லாத, வேணாம், விட்டுரு, நாங்கள் பண்ணுறோம். மகன் முத நாள், தந்தை மறுநாள்ன்ற மாதிரி. அப்போ இது அண்ணாமலை சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. மேலும் பலர் இதில் சிக்குவார்கள், அவருடைய வாக்குமூலம் மூலயமா வேறு சில புள்ளிகள் சிக்க வாய்ப்பு இருக்குதுன்றதுனால இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சந்தேகங்கள் இருக்காரு. அரசியல் ரீதியான இன்வால்மெண்ட் ஏதாவது இந்த கேஸில்? அதுதான் நாம் தமிழர் கட்சியில் இவர் எலி பேஸ்ட்டு சாப்பிட்ட காலம், அவர் தலைமறைவாக இருந்த காலம், போலீஸ் விசாரணைலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துருக்காரு. இப்போ இதில் 2 சந்தேகங்கள். ஒன்று இவர் கிளப்புறாரு, அண்ணாமலை அவருக்கான தண்டனையை அவரே தேடிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய சிவராமன் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? ஃபர்ஸ்ட் அதை பேசிடலாம். சிவராமன்றவர் எனக்கு முதல்ல இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேயே பல பிரச்சனைகள் இருக்குது. என்சிசி அப்படின்னா, நான்லாம் என்சிசியில் இருந்திருக்கேன், சார்ஜென்ட் லெவலில் போயிருக்கேன். என்சிசி ஒரு ஸ்கூல்லனா அங்கே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டுடைய மிலிட்ரி பேஸில் அவங்களோட அதுக்கு மிலிட்ரியில் எல்சிசிக்குன்னு தனியாக இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ். அவங்களும் அந்த ஸ்கூலும் தான் கனெக்டில் இருக்கும். அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு வாத்தியாரை என்சிசி மாஸ்டராக கொடுப்பாங்க. அதான் போலி என்சிசின்னு அவங்கள மென்ஷன். போலி என்சிசிலாம் எப்படிங்க ஒரு ஸ்கூல் நடத்த முடியும்? அது முன்னாடி அந்த விஷயத்த சொல்லிடுறேன், எப்படி என்சிசி செட்டப் இருக்குன்னு. போலி என்சிசி கூட வச்சுக்கிங்க, போலி முகாம் எப்படி நடத்த முடியும்? அப்போது நீங்கள் என்சிசி மாஸ்டர் எந்த மாஸ்டர்னா இருப்பார். இப்போ எனக்கு இங்கிலீஷ் மாஸ்டர் தான் எங்களை என்சிசி மாஸ்டர் இருந்தார், குருன்னு, பரமகுருன்னு பேர். அப்போ அவர் ஃபுல்லாகவே பார்த்துக்குவார். நான் ஒரு 2 வருஷம் தான் என்சிசி, 3ஆவது வருஷமும் எனக்கு கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் கொடுத்தாங்க. முகாம்லேயே நான் கலந்துருந்துருக்கேன். அப்போ ஐசிஎஃப்பில் ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் என்சிசி முகாம் எப்படின்னா, நீங்கள் என்சிசியே எப்படி நடக்குன்னா, வாரத்தில் 2 நாள் நடக்கும். மிலிட்ரியிலேருந்து ஒருத்தர் வருவார், அந்த என்சிசிக்கு ஒதுக்கப்பட்டவர் வருவார். ப்ளஸ்ஸு நம்ம மாஸ்டரும் பண்ணுவார், சார்ஜென்ட்டுங்க இருப்பாங்க, சார்ஜென்ட்டுங்க பண்ணுவாங்க, நடத்துவாங்க. இந்த 3 அடுக்கு மெத்தடு, சார்ஜென்ட்டு, ஸ்கூல் என்சிசி மாஸ்டர், மிலிட்ரியிலேருந்தோம், இந்த 3 அடுக்கு தான் இருக்கும். அது கீழே 2 கோடு இருக்கவங்க இருப்பாங்க, அது தனி. இதில் அந்த முகாம் எப்படி நடக்கும்னா, கிட்டத்தட்ட மிலிட்ரி இது மாதிரி தான் நடக்கும். அதே இந்த பேக்லாம் கொடுப்பாங்க, மிலிட்ரியில் இந்த பேக் வரும், அந்த மாதிரி தான். நாங்கள்லாம் போனப்போ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த 10 நாள் முகாமும் பெரிய ஒரு இதுதான். காலையில் ஃபஸ்ட்டு விசிலுக்கு எந்திக்கணும், உடனே ரெடி ஆகணும். நீங்கள் போய் 6 மணிலேருந்து ட்ரில்லு, 8 மணிக்கு டிஃபனு, மறுபடியும் 9 மணிலேருந்து மறுபடியும் ட்ரில்லு, 12 மணிக்கு இப்படிலாம் அப்படியே அந்த 10 நாளும் அப்படி இருக்கும். அது எல்லாமே மிலிட்ரியில் இருக்கவங்க தான் நடத்துவாங்க. அது கிட்டத்தட்ட மிலிட்ரி வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சான்றிதழ், மற்ற விஷயங்கள்லாம். இதில் இவர் எப்படி என்சிசி மாஸ்டர் ஆனார், இவர் எப்படி முகாம் நடத்தினான்றதுலாம் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அந்த மாவட்ட ரிப்போர்ட்டர் கூட கூப்பிட்டு கேட்டேன், என்ன இது, என்ன கூத்தாக இருக்குது? என்சிசின்னு ஒன்று சாதாரணமாக நடத்த முடியாது. நீங்கள் வேறு என்எஸ்எஸ்ஸோ இல்லை சாரணரோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். என்சிசின்றது வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ட்ரெஸ் கொண்டு அவங்க தான் கொடுப்பாங்க, மிலிட்ரியிலேருந்து தான் அவங்க நமக்கு வரும். ஷூவு, ட்ரெஸ்ஸு, தொப்பி எல்லாமே கொடுப்பாங்க, பெல்ட்டு எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படின்னா, இல்லைண்ணே அவர் இந்த மாதிரி பண்ணாப்புல, ரொம்ப ஓவராக தான் பண்ணார், அந்த ஸ்கூலும் கிட்டத்தட்ட உடந்த அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் ரொம்ப இதுவாக வச்சுருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்லாம் நான் படித்து பார்த்தேன். ரொம்ப கொடூரமாக தான் நடந்திருக்காப்புல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொன்னதுப்போ அந்த சம்மந்தப்பட்ட லேடியும் சரி, ஹெட்மாஸ்டர் எல்லாமே தள்ளி போட்டிருக்காங்க. சொல்லாத, வேணாம், விட்டுரு, நாங்கள் பண்ணுறோம், அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு வந்த பிறகு தான், அவங்க அம்மாவே ஒரு செவிலியர், வந்த பிறகு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம். அந்த ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கு வயிற்று வலி இதெல்லாம் வரும்போது, அது சொல்லும்போது, அம்மாட்ட சொல்லும்போது, அம்மா உடனே செக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் புகார் கொடுத்து, அதுக்கப்புறம் நடந்த கதைலாம் தெரியும். இவனுக்கு இதுதான் வேலை. இது மட்டும் இல்லை, இவன் இந்த இதுலேயே ரொம்ப பத்திரிகையாளர்கிட்டையும் சரி, எல்லாத்தையுமே சரி, ஒரு மாதிரியாக நடந்து கொடுக்குற ஆள் தான். ஒரு ரஃப் அண்ட் டஃப் பார்ட்டி தான் சிவராமன்.
அது வந்து ரொம்ப இதுவாக போய் லாஸ்ட்டில் அரெஸ்ட் வரைக்கும் போய் நடந்துச்சு. அப்புறம் விசாரணையில் பலரும் அவங்களே கேட்டுக்கிட்டாங்க. விசாரணையில் நீங்கள் மற்றவங்க பயப்படுறவங்க பாதிக்கப்படுறவங்க கூட புகார் கொடுங்க, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு. அது இன்னொரு பொண்ணு கூட புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 3 போக்சோ வழக்கு, சிறப்பு புலனாய்வு கூட முதல்வரே அமைக்கிற லெவலுக்கு அந்த விஷயம் வந்து அவ்வளோ சீரியஸாக போச்சு. ஒரு ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு. இப்படி நடக்கும் பொழுது இவர் வந்து நடுவில் தப்பிச்சு தலைமறைவாகிறாரு. கோயம்புத்தூரில் வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வழக்கமாக பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாருன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மலாம் பெருசாக பாராட்டுவோம். அந்த தந்தையுமே பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சது, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இதெல்லாம் ஓகே. அரெஸ்ட் ஆகியே கிட்டத்தட்ட நாள் ஆகுதுல்ல. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் திடீர்னு எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு, அதுதான் இன்றைக்கி அண்ணாமலை வந்து இந்த விவகாரத்தில் எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு தற்கொலை முயற்சி எடுத்தார், சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டார் அப்படின்னு இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. அதே நேரத்தில் அவருடைய தந்தை அசோக்குமார் அது பேர், அவரும் வந்து மது போதையில் பைக்கில் போய் கீழே வந்து அடிபட்டு இறந்து போயிட்டார். மகன் முத நாள் தந்தை மறுநாள்ன்ற மாதிரி. அப்போ இது அண்ணாமலை வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. மேலும் பலர் இதில் சிக்குவார்கள், அவருடைய வாக்குமூலம் மூலிமா வேறு சில புள்ளிகள் சிக்க வாய்ப்பு இருக்குதுன்றதுனால வந்து இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சந்தேகம் கிளப்பியிருக்காரு. நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு எலி மருந்து சாப்பிட்டாரு, அதுக்கு முன்னாடி தலைமறைவாக இருக்கும் பொழுதே எலி பேஸ்ட்டு சாப்பிட்டாரு, அதுக்கு பிறகு கைதாகிறாரு, கால் உடையுது, அதுக்கப்புறம் இருக்கார். திடீர்னு அந்த சிகிச்சையில் இருக்கிறவர் எலி பேஸ்ட் சாப்பிட்டேன்னு சொன்னால் அப்புறம் சிகிச்சையில் இருக்கார், இறந்து போயிடுறாரு. அப்படின்னா பொதுவாகவே ஒரு வரக்கூடிய சந்தேகம்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எலி பேஸ்ட் சாப்பிட்டா 10 நாள் கழிச்சு செத்து போவாங்களா? ஒருவேளை மருத்துவத்தில் சில சமயம் அந்த மருந்து லேட்டாக வேலை செஞ்சு ஒருவேளை அந்த மாதிரி நடந்ததா அப்படின்றதெல்லாம் வந்து சந்தேகத்துக்குரியது. அதெல்லாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். அதனால் இது வந்து ஒரு விசாரணைக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கே அவர் மருந்து சாப்பிட்டு வாந்தி, நீங்கள் பொதுவாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வாந்தி, மயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அட்மிட் ஆவீங்க, சிகிச்சையில் இருப்பீங்க, எனிமா இதெல்லாம் கொடுத்து க்ளீன் பண்ணி பண்ணுவாங்க. இதில் சிகிச்சையிலே இருக்கும்போது சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அது உள்ளுறுப்புகளை அதிகமாக பாதிச்சிடும், மல்டி ஆர்கன் இது வந்துடும். இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த விஷயம். இவர் கைதாகும் போது சாதாரணமாக இருந்தார், அதுக்கப்புறம் கால் உடஞ்சிருக்குது, அப்போல்லாம் இருந்திருக்காரு. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் எலி பேஸ்ட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார்னு தகவல்கள் வருது. மறுநாள் பார்த்தா திடீர்னு சேலத்துக்கு மாற்றுறாங்க சிகிச்சைக்கு, திடீர்னு இறந்து போகிறார். அப்போ இது என்னன்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் மற்ற விஷயங்கள்லாம் வரும். அது வந்தால் பிறகு தான் நம்ம யாருமே வந்து கருத்து சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். ஒருவேளை அன்றைக்கே சாப்பிட்ருக்கலாம், தலைமறைவாக இருந்தப்போ அது வேலை செய்யாமல் மதுவாதாகி அந்த குவான்டிட்டி லேட்டாகி இப்போ பாதிச்சிருக்கலாம், உள்ளுறுப்புகளை பாதித்து லேட்டாக விட மரணம் நிகழலாம். அதனால் அண்ணாமலை சொல்கிற அந்த விஷயத்தையும் கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ ரீதியான அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம எந்த முடிவும் நம்ம சொல்ல முடியும். எடுத்தவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேச முடியாது. அவர் தந்தை இறந்தது வந்து மது போதையில் போய் ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் இறந்தான்றாங்க. அதுக்கான டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அந்த அறிக்கை மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். அதனால் இதுதான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க முடியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்றது வந்தால் அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்து தான் நம்ம பேசலாம். சார், இந்த விஷயத்தில் சிவராமனை பொறுத்த வரைக்கும் அங்கே என்சிசியில் வந்து 19 மாணவிகள் வந்து ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க. அதில் 17 மாணவிகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல். இதுக்கு வந்து பள்ளி நிர்வாகமும் வந்து உடந்தையாக இருக்குது. அதில் ஒரு 11 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தகவல்லாம் வந்திருக்கு. இதில் சந்தேகத்திற்கு உண்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அரசியல் தொடர்பான ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா எப்படி சார்? நீங்கள் சொன்னீங்க 19 பள்ளி மாணவிகள், அதில் 17 பேர் 17 மாணவிகள் 19ல மொத்தம் 17 மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் புகார் கொடுத்த பெண்கள் கூட வேற பள்ளிகள்ல இருந்தால் வேற மாவட்டத்தில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த பள்ளி என்னன்னு தெரியாது. 2-3 புகார் தான் வந்திருக்குது. அதனால் விசாரணை தொடர்ந்துருந்தா அவர் எத்தனைன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். அதுக்குள்ளேயும் அவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இனிமேல் அது விசாரணை எப்படி போகும்னு தெரியாது. போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடந்தையாக இருந்து இந்த விஷயத்தை மறைச்சாலே அவங்க மேலேயும் அதே வழக்கு பாயும். புகாரை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்துறது, கட்ட பஞ்சாயத்து ஏதாவது போலீஸ் அதிகாரிகள் பேசினா அவங்க மேலேயும் அந்த வழக்கு பாயும். அவ்வளோ ஒரு சீரியஸான இது. அது போக்சோ வழக்குகள்லாம் அந்த இதெல்லாம் சட்டப்பிரிவுலாம் வந்தால் பிறகு தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொடூரமான ஆட்கள் எல்லாம் மாட்டுறாங்க. இந்த முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஏதாவது பண்ணியிருப்பான், கட்ட பஞ்சாயத்து பேசி முடிச்சுடுவாங்க. நடந்து போச்சு விடு, என்ன பண்ணிட்டான், மேலே தானே கை வச்சான், அதுக்கு போய் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது பணம் வாங்கி கொடு அப்படி இப்படின்னு. இப்போலாம் நீங்கள் தவறாக மெசேஜ் போட்டாலே இல்லை பாலியல் செய்கை பண்ணாலே போக்சோவில் வழக்கு பாயுன்ற நிலவரம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காதலிக்கிறவங்களை கொண்டு போய் இதில் சேர்த்து பண்ணுற கொடூரமான விஷயமும் இருக்குது. அது ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் கூட அதை கண்டித்து ஒரு தீர்ப்புலாம் கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு 17 வயசு பொண்ணை ஒரு 19 வயசு பையன் விரும்புவான். அந்த வயசில் காதல் வரதெல்லாம் வந்து நான் பெரிய இது ஒரு விஷயமே இல்லை.
அவனுக்கே அந்த போக்சோ பற்றி எதுவும் தெரியாது. அவன் லவ் பண்ண பொண்ணுக்கு வீட்டில் பிரச்சனை, கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடியும் அப்படின்றப்போ அவன் அந்த சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்குவான். இல்லைன்னா அந்த பொண்ணு கூட பழகியிருப்பான், ஏதாவது தொடுதல் மற்ற விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும். இதை கொண்டு போய் புகாராக மாற்றி அந்த பையன் அந்த பொண்ணு 17 வயசுனால இவனுக்கு போக்சோ தீவில் இந்த மாதிரி கேஸ் தான் அதிகமாக இருக்குது. இதை அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்குது. ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணுறது இருக்குது. இந்த வழக்கில் நீங்கள் போக போக இப்போ 4 பேர் 5 பேர் தான் அரெஸ்ட், 11 பேர்லாம் இல்லை. அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க தாளாளர், பிரின்ஸிபல், டீச்சரு, ஒரு லேடின்னு நினைக்கிறேன், 4 பேர். அப்போ இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. அதனால் இந்த விசாரணைக்கு உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க ஐஜி தலைமையில். நேற்று அவங்க ஆலோசனைலாம் நடத்தியிருக்காங்க. அதனால் இது விசாரணைகள் வந்து கொஞ்சம் சீரியஸாக போகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் போக்சோ வழக்குகள் அதிக பதிவுப்படுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இது கேட்பாங்க, போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, அதனால் குற்றங்கள் இருக்குது. அப்படி இல்லை. குற்றங்கள் நடக்கிறது வழக்கு பதிவு பண்ணும்போது வழக்கு எண்ணிக்கை அதிகமாக தெரியும். கட்ட பஞ்சாயத்து பண்ணி வட மாநிலங்களில் எங்கேயாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெரும்பாலான வழக்குகள் போக்சோ வழக்குகளாக மாற்றப்படாமல் முடிச்சு வச்சா அங்கே வழக்குகள், அங்கே குற்றச்சம்பவங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக அந்த போக்சோ வழக்குகள் கம்மியாக இருக்கிறத குற்றச்சம்பவம் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் எங்கே வந்து இந்த விஷயங்களை நியாயம் கரெக்டாக சட்டப்பூர்வமாக நடக்குதோ அதுதான் கரெக்டுன்னு நம்ம முடிவு வரணும். அந்த வகையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுது. இன்னும் ஒரு படி மேலே போய் பெண்கள் குழந்தைகளுக்கான அந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் கடுமையாக பார்க்குறாங்க. நல்ல விஷயம். பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அந்த சிவராமன் போஸ்ட்மார்ட்டம் மற்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு தான் நம்ம எதுவுமே சொல்லலாம். அரசியல் ரீதியான இன்வால்மெண்ட் ஏதாவது இந்த கேஸில்? அதுதான் நாம் தமிழர் கட்சியில் இவர் பண்ணார்னோன்னா அவங்க கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இதுதான் ஒரு கட்சி செய்ய முடியும். இப்போ திமுகவில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா கட்சி விட்டுனீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். திமுகவோ நாம் தமிழர் கட்சியோ காங்கிரஸோ ஏடிஎம்கேவோ அவங்க கட்சி நிர்வாகிகள் பண்ணிட்டாங்கன்னு வெளியேற்றிடுறாங்க. அதிமுகவில் நடந்திருக்கு, திமுகவில் நடந்திருக்குது. வெளியேற்றின பிறகு நீங்கள் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, கட்சி ரீதியாக பண்ணுறீங்க, இல்லை வெளியேற்றாமல் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்கன்னா அது அரசியல் ரீதியான இதுன்னா. இது எங்களோட இந்த மாதிரி பண்ணதை எங்கள் உடன்பாடு இல்லைன்னு அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அதில் இன்னும் போய் என்ன சொல்கிறாங்க, கட்சி விட்டு நீக்கினீங்களே, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களா அப்படி இப்படின்னு. இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கருத்துலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, எங்கள் ஏதோ முடிஞ்சிச்சுன்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சாட்டை துரைமுருகன் அவரை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டார். இதுக்கு மேலே நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? வேறு பிள்ளைகள் யாரும் நடக்காமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய இது. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்கல்ல சார். அப்போ வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த கேஸ் வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்களா, இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது சந்தேகத்திற்கு உண்டான விஷயங்கள் இருக்கா? அவர் வந்து எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு இறந்துருக்காரு அப்படின்னு. எலி பேஸ்ட்டு சாப்பிட்ட காலம், அவர் தலைமறைவாக இருந்த காலம், போலீஸ் விசாரணைலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துருக்காரு. அப்போ இதில் 2 சந்தேகங்கள். ஒன்று வந்து இவர் கிளப்புறாரு அண்ணாமலை, அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு மருத்துவ ரீதியாக எலி பேஸ்ட்டுடைய அமௌண்ட்டு எவ்வளோ சாப்பிட்ருக்காருன்னு, அது உடலை பாதித்து ரொம்ப லேட்டாக அதோடைய எதிர்வினையாகி சீரியஸ் ஆகி இறந்தாரா அப்படின்றது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிய வரும். அதனால் இதில் 2 பக்கமும் இருக்குது. அதனால் அது நம்ம பொறுத்துன்னு தான் சொல்ல முடியும். அரசியல் இருக்குன்னா அவங்க தான் வெளியேற்றிட்டாங்க. இதில் என்ன ஒரு தனிநபர், அவர் கட்சி விட்டு வெளியே போனப்போ தனிநபர், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறத இவங்களும் யாரும் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு படி மேலே போய் சரியில்லாத ஆளுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அது இனிமேல் தான் தெரியும். மெயின் குற்றவாளி இறந்ததுனால இந்த விசாரணை நிற்குமானா நிற்காது, அது தொடரும். வேறு மாணவிகள் யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கு போவோம். மற்ற இப்போ இதில் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க மேலே மட்டும் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும். விஷயம் அவருக்கான தண்டனையை அவரே தேடிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் எங்கே தடுமாறுவீங்க, எங்கே பிரச்சனை வரும்னா மது, மாது, சூது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ மது வந்தாலே நீங்கள் மற்ற எல்லா இதுவுமே வந்துடும். மாதுன்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒழுக்கமாக வாழ்ந்துட்டீங்கன்னா ஓகே. அதை விட்டு தாண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அவர் மனைவி கூட இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ பிரச்சனை சிவராமனா. அதனால் அப்போ அவருக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு இருந்திருக்குது, மாவட்டத்தில் பிரபலமானவராக இருந்திருக்காரு, அரசியலில் நல்லா ஒரு இதுவாக இருக்கார், வேகமானவராக இருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டே அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் அடுத்தடுத்த கட்டத்தில் வேறு மாதிரி போனது தான் இப்போ அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இது எல்லாருக்கும் பாடம் தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.